ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் லிங்கேஸ்வரி பேசுகிறேன். நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன், நீங்களும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் மாசி மகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். மாசி மகம் இந்த 2026ஆம் ஆண்டில் எப்போ வருது, இந்த நாளுக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியுமா? மாசி மகம் எல்லா தெய்வங்களையும் வழிபடுறதுக்கு ஒரு ஏற்ற நாளாக இருக்குது. இருந்தாலும் இந்த நாளில் சிவ வழிபாடு செய்கிறது ரொம்பவே முக்கியமான நாளாக கருதப்படுது. தமிழகம் மட்டும் கிடையாது, கேரளாவிலும் கூட இந்த மாசி மகம் ரொம்ப சிறப்பா கொண்டாடப்படுறது ஒரு வழக்கம். பாவங்களை போக்கி துன்பங்கள்ல இருந்து நிவாரணம் தரும் மாசி மகம் இந்த வருஷம் எப்போ வருது, இந்த நாளுடைய சிறப்பு என்ன, இந்த நாள்ல என்ன செய்யணும் அப்படின்றத பார்ப்போம். மாசி மாதத்துல வரும் ரொம்ப முக்கியமான பண்டிகையில ஒண்ணு மாசி மகம். மாசி மாதத்துல வரும் மக நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரும் நாள்ல மாசி மகம் கொண்டாடுறது ஒரு வழக்கம். கோவில்கள்ல மட்டும் கிடையாது, நீர்நிலைகளிலும் பக்தர்கள் விழா எடுத்து கொண்டாடும் பண்டிகையா இந்த மாசி மகம் கருதப்படுது. நீர்நிலைகளான ஆறுகள், ஏரிகள், கடற்கரை அப்படின்னு எல்லா நீர்நிலைகளிலும் தெய்வீக சக்தி அதிகரித்து காணப்படும் நாளா இந்த மாசி மகம் கருதப்படுது. இந்த நாள்ல பெரும்பாலான கோவில்கள்ல தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும். நீர்நிலைகள்ல தெய்வீக தன்மை அதிகம் இருக்கிறதால தெய்வங்களே அவங்களுடைய ஆற்றலை புதுப்பிக்கும் நாளாகவும் இந்த நாள் கருதப்படுது. குறிப்பா கடலூர், நாகப்பட்டினம், கன்னியாகுமரி போன்ற கடலோர மாவட்டங்கள்ல மாசி மகம் விழா ரொம்ப சிறப்பா கொண்டாடப்படுறது ஒரு வழக்கம். ஆன்மீக மரபுகள் படி மாசி மகம் நாள்ல 30 முக்கோடி தேவர்களும் பக்தர்களை ஆசீர்வாதம் செய்வதற்காக பூமிக்கு வரும் நாளா இந்த மாசி மகம் கருதப்படுது. இதனால இந்த நாள்ல புதிய விஷயங்கள் துவங்குவதல், தர்ம காரியங்கள் செய்யறது, விழா எடுத்து கொண்டாடுறது அப்படின்னு எது செஞ்சாலும் அது தெய்வீக அருளால பல மடங்கு அதிக பலனை தரும் நாளா இந்த நாள் கருதப்படுது. மாசி மகம் அன்னைக்கு கோவில்கள்ல சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும். ஊர்வலமா சுவாமி சிலைகள் எடுத்து செல்லப்பட்டு நீர்நிலைகள்ல தீர்த்தவாரி நடத்தி பக்தர்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் இந்த விழாவை சிறப்பா கொண்டாடுவாங்க. தெய்வங்கள் நீர்நிலைகள்ல நீராடும் சமயத்துல நாமும் தீர்த்தங்கள்ல புனித நீராடினா நம்முடைய கர்ம வினைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்வ வளம், ஆரோக்கியம் இது எல்லாமே பெருகும் அப்படின்றது ஐதீகம். இத பெருக்கத்துக்குரிய நாளா கருதப்படுவதால இந்த நாள்ல புதிய தொழில்கள் துவங்குறது, புதிய முதலீடு செய்யறது, முக்கிய முடிவுகள் எடுக்கிறது, இந்த மாதிரி எது செஞ்சாலுமே நிறைய பேரு இது செய்யறதே ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க. இந்த வருஷம் மாசி மகம் மார்ச் 2ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை அன்னைக்கு வருது. அன்றைய தினத்துல காலை 8:17 மணிக்கு துவங்கி மார்ச் 3ஆம் தேதி அன்னைக்கு காலையில 8-7 மணி வரைக்கும் மக நட்சத்திரம் இருக்கு. ஆனா மார்ச் 2ஆம் தேதி அன்னைக்கு மாலை 6:29 மணிக்கு தான் பௌர்ணமி திதி துவங்குது. மார்ச் 3ஆம் தேதி அன்னைக்கு மாலை 5:52 வரை பௌர்ணமி திதி இருக்கு. மகம் நட்சத்திரத்தை அடிப்படையா கொண்டே மாசி மகம் கொண்டாடுறது ஒரு வழக்கம் அப்படின்றதுனால மார்ச் 2ஆம் தேதியே மாசி மகம் தினமா கருதப்படுது. மாசி மகம் அன்னைக்கு தெய்வங்களின் அருளை பெறுவதுடன் முன்னோர்களுடைய அருளை பெறுவதும் ஒரு சிறப்பானதாகும். அதனால தங்களுடைய குடும்ப நலன் மற்றும் செல்வ செழிப்பிற்காக முன்னோர்களுடைய ஆசிகளை பெறுவதற்காக பலரும் இந்த நாள்ல பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுறது உண்டு. புராணங்களின் படி பார்வதி தேவி தட்சனின் மகளாக அவதரித்தது மாசி மகம் நாள்ல தான் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால இந்த நாள்ல அம்பிகைக்கு குங்குமம், சரஸ்வதி தேவிக்கு வாசனை மலர்கள் இந்த மாதிரி படைச்சி வழிபட்டா மகிழ்ச்சி, வெற்றி, ஞானம் இது எல்லாமே பெருகும் அப்படின்னு சொல்றாங்க. மாசி மகம் அன்னைக்கு நீர்நிலைகள்ல போய் புனித நீராடுவதனால பாவங்கள், துன்பங்கள்ல இருந்து நிவாரணம் கிடைக்கும். தெய்வங்கள் தீர்த்தவாரி காணும் நேரத்துல அங்கு புனித நீராடினா
பிறப்புக்கும் இறப்புக்கும் சூழ்ச்சியில இருந்து விடுபட்டு மோட்சம் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை. மாசி மகம் அன்னைக்கு கும்பகோணம் மகாமகம் குளத்துல எல்லா புனித நதிகளிலும் சங்கமிப்பதா ஒரு ஐதீகம். இந்த நாள்ல மகாமகம் குளத்துல நீராடுவது ரொம்பவே சிறப்பு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாசி மகத்தை பற்றி உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.